அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருளிச்செடி ஆசீர்வாதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தினந்தோறும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதமும் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யோபு 42:12. அல்லேலூயா. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இந்த நேரத்துல கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாராமோ, யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் எழுதப்பட்ட. ஒருவேளை 2025 வரைக்கும் எவ்வளவோ ஒரு நிலைமை மோசமா இருந்திருக்கலாம். ஆனா 2026 உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்க போகுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரா வருகிறது. எந்த காரியத்துல ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி கலங்கி தவித்து வேதனைப்பட்டு நின்னீங்களோ அந்த காரியத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரம் இந்த ஆண்டுல நீங்க பாப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்குறத நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை கடந்த ஆண்டுல இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த ஆண்டுல உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி யோபு 42:12 சொன்ன வண்ணமாகவே இந்த ஆண்டுல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. நம்ம ஒரு மனதோடு கூட செபிப்போம். நம்ம கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். பிதாவாகிய தெய்வமே ம துதிக்கிறோம்ப்பா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே ம துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே ம துதிக்கிறமையா. எங்களை தேற்றுகிற தேற்றற வாழனை எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த நேரத்திலையும் இந்த அரளிச்செடி ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அவளோடு கேட்கிற பாக்குற உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் இந்த நாள்ல நீ சொன்னவனா யோபு 42:12 இவருடைய முன்னிலைமையை மாற்றி பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஒரு மனதோட செபிக்கிறோம். நீர் கொடுத்த வாக்கு ஆண்டவரே அப்படி ஆமென்று மாமென் என்று பலிக்கட்டும். என்ன கண்ணீரா இருந்தாலும் அது களிப்பாய் மாறட்டும். எல்லா துக்கமா இருந்தாலும் சந்தோஷமாய் மாறட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாள்ல இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தங்கி காரிய வாக்கிய ஒரு மனதோடு கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்ததாமே செபத்தை கேட்டு அற்புதம் செய்யும்படியா மனத்தாழ்மையோடு இந்த செபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.